கேட்குதம்மா, நீரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலுமாய். வணக்கம் அம்மா. இன்னைக்கு என்ன விசேஷம்? உங்களுக்கு தெரியாது? என்னன்னு தெரியாது? அப்ப என்னத்துக்காக அனுப்பி விட்டுருக்கீங்க அவங்கள்ட்ட gift எல்லாம்? Okay. முதல்ல உங்களுக்கு கேக் தாரேன். வேற நிறைய gift தந்துருக்குறாங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்னு சொன்னாதான் மிச்ச gift எல்லாம் தருவேன். இந்த வருமானம் தெரியுமா? இல்ல எனக்கு இது வீடு இன்னைக்கு அன்னையர் தினம், மதர்ஸ் டே. உங்களுக்கு நீங்க அம்மா எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு நாள் செலிப்ரேட் பண்றவன் அந்த நாள் தான் இன்னைக்கு. உங்களுக்கு யார் அனுப்பியிருக்குன்னு தெரியும் தானே? எந்த மகள்? கஸ்தூரி தான் அனுப்பி விட்டுருக்கா. அம்மாவை தான் மிஸ் பண்றேன்னு சொல்லி இன்றைக்கு மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண சொல்லி உங்களுக்கு கொண்டு தந்துருக்கோம். சரியா? உங்களோட மருமானம் சேர்த்து பிரகாசம் கஸ்தூரி ஹெல்த்தியா சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அம்மா யோசிச்சு கொண்டுட்டாவாம். முதல் வரி நீ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அதுல இருக்கிற அவன் தான் சொல்லித்தான் எழுதினவன் அந்த கவிதைகள் எல்லாம். கீழே மருமன் பேர் போட்டு அன்புடன் மகள் மருமன். நான் வாசிச்சு காட்டுட்டேன் அது என்ன இருக்கு. மதர்ஸ் டே போட்டு அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடிந்தால் அதுதான் உண்மையாக வாழும் கடவுள் அம்மா. அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அருகில் இருக்கும் போது உன் அருமை தெரியல அம்மா. உன்னுடைய பாசத்தை தொலைவில் இருக்கும் போது எனக்கு உங்களுடைய பாசம் உங்கள் பாசத்துக்காக பக்கத்துல இருக்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் எங்களை அனுப்பி விட்டுருக்கா. இருந்தா உங்களுக்கு எல்லாம் ஆனந்த கண்ணீர் தானே விசாரிச்சுட்டு உங்களுக்கு கிடைச்சோடனே நீ அறிவினம் உங்களை தெரியும். நீங்க எங்க கூப்பிடுவீங்க? இங்க வந்து பஸ் பத்தி ஒண்ணா இருக்குமே. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா?